நமஸ்காரம். ஸ்ரீ பால விநாயகா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ட்ரஸ்டின் சாய் வழி மார்கழியில் இன்று 21வது திருப்பாவை பாசுரத்தை காண்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்று நந்தகோபனின் பெருமைகளை சொல்லி நந்தகோபனது மகனே என்று அழைக்கின்றனர் ஆயர்குல பெண்கள். மார்கழி முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் தனது தோழியரை அழைத்து கண்ணனின் அருளை பெற வருமாறு பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். அனைவரையும் அழைத்து கொண்டு கண்ணனின் வீட்டிற்கே சென்று நந்தகோபனையும் யசோதையையும் அண்ணன் பலராமனையும் கூட எழுப்புகிறாள். அவர்கள் மூலமாக கண்ணனை எழுப்ப முயற்சிக்கின்றனர். ஆனாலும் கண்ணன் தூக்கத்திலிருந்து விழித்து கொள்ளவில்லை. இதனால் கண்ணனின் மனைவியான நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பி கண்ணனின் அருளை பெற முயற்சிக்கின்றனர். அதுவும் முடியாமல் போனதால் இந்த 21ஆம் பாசுரத்தில் கண்ணனிடம் முழுமையாக சரணடைவதே ஒரே வழி என சரணடைகின்றனர். அருள் ஒளியாக உலகம் முழுவதும் திகழும் கண்ணனே, பகைவர்கள் உனது அம்புக்காக பயந்து உனது வாசலில் காத்து கிடக்கின்றனர். நாங்கள் உனது அன்பிற்காக உன்னை சரணடைய வந்திருக்கிறோம். உன் அருளை இனியும் பெற காத்திருக்க முடியாது. நீயே கதி என்று சரணடைந்த எங்களுக்கு உனது அருளை தந்து அருள வேண்டும் என்று பாடுகின்றனர் ஆயர்குல பெண்கள். ஒருமுறை சத்யசாயி பாபாவின் தரிசனத்திற்கு வந்திருக்கும் ஒரு பக்தர் மிகுந்த மனத்துயரத்துடன் வேதனையுடன் சுவாமி சுவாமி என்று தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தார். சுவாமி பேட்டி அறைக்கு கூட்டிச் சென்றவுடன், சுவாமி, உங்களுக்காக நான் கடந்த 3 வாரங்களாக காத்து கொண்டிருக்கிறேன். 3 நீண்ட வாரங்களாக காத்து கொண்டிருக்கிறேன் சுவாமி என்று கூறினார். சுவாமி திரும்பி பார்த்து அன்புடன் கூறினார், பங்காரு, நான் எவ்வளவு வருடங்களாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஆம், ஒவ்வொரு கணமும் ஒவ்வொருவருக்காகவும் அவன் எப்பொழுது வருவான் என்று சுவாமி காத்து கொண்டிருப்பது நிஜம். பல வருடங்கள், பற்பல வருடங்கள் கூட ஏங்க வேண்டும். அவர் எதிரில் அழைக்கப்படவில்லையே என மனவேதனையில் துன்பப்பட வேண்டும். இத்தனைய தபஸ் மேற்கொண்ட பிறகு சுவாமி அவர்களை பேட்டிக்கு அழைக்கிறார். இவ்வாறு சுவாமியின் தரிசனம் பெற மன்றாடுபவர்களை சுவாமி வெயிட், காத்திரு என்கிறார். அது மட்டுமல்ல, நாம் மிகவும் வெயிட்டி, கனமாக இருக்கிறோம். இடைவிடா நாமஸ்மரணம், சுவாமியை பற்றிய தியானம், இவை மூலம் அந்த கனத்தை இழக்க வேண்டும். கனத்தின் சுமை இறக்கப்படும் பொழுது, அவன் லேசாகும் பொழுது சுவாமி கட்டாயம் அவனை தன்னருகில் வர அழைப்பார். ஆயர்குல பெண்கள் கண்ணனின் தரிசனத்திற்காக நுழைவாயிலில் காத்திருப்பது போல் நாம் நமது சாய் கிருஷ்ணனை தரிசிக்க முழு சரணாகதியுடன் காத்திருந்தால் நிச்சயம் சுவாமியின் தரிசனமும் அருளாசியும் கிடைக்கும். तेरे सिवा प्रभु कोई नहीं है, तुझको मेरा प्रणाम. तेरे सिवा प्रभु कोई नहीं है, तुझको मेरा प्रणाम. तुझको मेरा प्रणाम ओ साई राम, तुझको मेरा प्रणाम. तुझको मेरा प्रणाम ओ साई राम, तुझको मेरा प्रणाम. मुरली मनोहर आशान तोड़ो, मुरली मनोहर आशान तोड़ो, दुख भंजन में
छोड़ो, दुख भंजन मेरा साथ न छोड़ो। द्वार खड़े हैं हम दुखियारे, द्वार खड़े हम दुखियारे, सुन ले मेरे पुकारो साईं राम, सुन ले मेरे पुकार, सुन ले मेरी पुकारो साईं राम, सुन ले मेरे पुकार। तेरे सिवा प्रभु कोई नहीं है, तुझको मेरा प्रणाम, तुझको मेरा प्रणाम ओ साईं राम, तुझको मेरा प्रणाम।